திமுகவையும் ஊழலையும் பிரித்து பார்க்கவே முடியாது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சிவகாசி தொகுதியில் வேட்பாளராக களமிறங்கும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என்றும், தமிழகத்தில் குழந்தைகள், பெண்கள் மற்றும் மூதாட்டிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை என குற்றம் சாட்டினார். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, உண்மைதானே? இன்னைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா? சிறுமிகளுக்கு பாதுகாப்பா? பெண்களுக்கு பாதுகாப்பா? பாட்டிமாருக்கு பாதுகாப்பா? இப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி தொடர வேண்டுமா? தொடர்ந்து அதிமுக ஆட்சி அமைந்ததும் ஊழல் செய்த அமைச்சர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்த எடப்பாடி பழனிசாமி, இப்படி ஒரு ஆட்சி, ஊழல் ஆட்சி தமிழகத்தில் தொடர வேண்டுமா என்றும் கேள்வி எழுப்பினார். ஆனால் திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம், உண்மைதானே? எந்த அரசாங்கம் இதுவரை ஊழலுக்காக கலைக்கப்படல, திமுக அரசாங்கம் தான் கலைக்கப்பட்டிருக்கிறது. ஊழலில் ஊற்றுக்கண் திமுக, திமுகனா ஊழல், ஊழல்னா திமுக, ரெண்டையும் பிரிச்சு பார்க்க முடியாது. திமுக அரசாங்கம் மீண்டும் தொடர வேண்டுங்களா? சட்டம் ஒழுங்கு டிஜிபியை நியமிக்க முடியாத, கையாளாகாத முதல்வராக மு.க. ஸ்டாலின் இருக்கிறார் என்று சாடிய அவர், திமுக ஆட்சியில் 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது குடும்பத்தில் உள்ளவர்களை மட்டுமே கவனத்தில் கொள்கிறாரோ தவிர நாட்டு மக்களை பற்றி கவலை கொள்ளவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். நிரந்தர டிஜிபி நியமிக்க முடியல, ஒரு கையிலாகாத அரசாங்கம், திறமையற்ற அரசாங்கம், பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே சட்ட ஒழுங்குக்கு நிரந்தர டிஜிபி கூட நியமிக்க முடியாத ஒரு கேவலமான அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஆனா இந்த அரசாங்கத்தை பத்தி, இந்த திமுக அரசாங்கத்துக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை, குடும்பத்தை பற்றி தான் கவலை. எப்பொழுதும் சிந்தனை திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தன் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு. அதிமுக ஆட்சியில் இருந்ததை விட திமுக ஆட்சியில் 67% மின் கட்டணம் உயர்ந்துள்ளது என்றும், ஆண்டுக்கு 6 விழுக்காடு வீட்டு வரி உயர்த்தப்பட்டது என தெரிவித்த திமுக 100% வரியை உயர்த்தி உள்ளது என்றும் சாடினார். நகரப்புற வளர்ச்சி, குடிநீர் வழங்கல் உள்ளிட்ட துறைகளில் 1000 கோடிக்கு மேல் ஊழல் நடந்துள்ளது குறித்து அமலாக்கத்துறை உத்தரவிட்டும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் திமுக மீதான குற்றச்சாட்டுகளை பட்டியலிட்டார். பார்த்தீங்கன்னா 52% உயர்த்தினாங்க. இந்த ஆட்சிக்கு வந்த உடனே 52% மின் கட்டண உயர்வு, ஆண்டுக்கு 5% உயர்ந்துட்டாங்க. 3 ஆண்டுல 15% மின் கட்டண உயர்வு. ஆக இப்பொழுது அண்ணா திமுக ஆட்சிக்கு திமுக ஆட்சிக்குள்ள வேறுபாடு, அண்ணா திமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியில் இப்போ 67% மின் கட்டண உயர்வு. இன்றைக்கு மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. கடைக்கு 150% வரி உயர்வு, 150% கடைக்கு வரி உயர்வு, ஆண்டுக்கு 6% வரி உயர்வு. அதுபோல குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கு கூட வரி போட்டாங்க இந்த ஆட்சியில். ஆக இன்றைக்கு மின் கட்டண உயர்வு, அதோட வீட்டு வரி உயர்வு, கடை வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கு வரி போட்ட இந்த அரசாங்கம் மக்கள் மீது மிகப்பெரிய வரி சுமையை சுமத்திய அரசாங்கம் தேவைகளா? திமுக ஆட்சி இந்தியாவிற்கே முதன்மையான ஆட்சி என முதலமைச்சர் சொல்லி வருகிறார் எனவும், ஆனால் ஊழல் செய்வதில்தான் திமுக ஆட்சி இந்திய அளவில் நம்பர் 1 என்றும், ஊழலையும் திமுகவையும் பிரித்து பார்க்கவே முடியாது எனவும் எடப்பாடி பழனிசாமி சாடினார்.